குடும்பத்திற்கு வருமானம் வருவதற்காக வழிவகை செய்ததுதான் கருணாநிதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் எண்ணி பார்க்கலாம். மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்தது. எப்பொழுது கரண்ட் வரும் எப்பொழுது போகும் என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தமிழகத்தில் அந்த திமுக ஆட்சியில ஆற்காடு வீராசாமி என்ற ஒரு மின்துறை அமைச்சர் இருந்தார். அவர் எதையுமே செய்யவில்லை. கருணாநிதி கூடவே சென்று கொண்டிருந்தார். அது மட்டும்தான் அவர் செய்தது. 12 மணி நேரம் மின்வெட்டை அமலிலே விட்டு சென்றது திமுக அரசு. மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதற்கான முனைப்பான திட்டங்களை தீட்டி இன்று தமிழகம் மின்மிகை மாநிலமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் புரட்சி தலைவி அம்மாவுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு அஸ்திவாரம் இட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த அஸ்திவாரத்தின் மீது அழகான இரும்பு கோட்டையை கட்டி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த எஃகு கோட்டையிலே ஓட்டை விழாதா? அதை பயன்படுத்தி நாம் இந்த தமிழகத்திலே கொள்ளையடிக்க முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மன்றத்தில் எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும் என்று வீர சபதமிட்டார்களே, அதை நினைவு கூர்ந்து அந்த சபதத்தை நிறைவேற்றுகின்ற வகையில மக்கள் சக்தியாக மாபெரும் இயக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் மீண்டும் தமிழகத்தில நிரந்தர முதலமைச்சராக மாண்புமிகு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையில செயல்படும் மக்கள் சக்தியாக விளங்கும் அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து பணியாற்றும் என்று சபதமேற்று அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நாகராஜ் அவர்களை, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் கேபுல் கே அவர்களை, சுந்தரம் அவர்களை, கோபி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரிஞான சம்பந்தம் விமலா அவர்களை, நகர கழக பொருளாளர் ஜிபிடர் பாஸ்கர் அவர்களை, மாவட்ட பிரதிநிதி சகோதரர்கள், காவல்துறை சகோதரர்கள் மற்றும் எல்லா நல்ல இதயங்களுக்கும் உங்க ஆர்த்தியோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். செல்வராஜ் அவர்களை, நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சேரன் பழனிசாமி அவர்களை, இந்த கரூர்ல இவ்வளவு நல்ல பிரம்மாண்டமான